குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம். 2 ஆண்டுகளை தாண்டியும் ரஷ்யா உக்ரைன் போர் முடிவுக்கு வரவில்லை. போர் பதட்டத்து கூட கடந்த வெள்ளிக்கிழமை பிரதமர் மோடி உக்ரைன் நாட்டுக்கு சென்று வந்தார். போர் தீர்வை தராது, அமைதியான முறையில் பிரச்சினைகளை பேசி தீர்க்க வேண்டும், போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று ரஷ்யா உக்ரைனை வலியுறுத்தினார். மோடியின் உக்ரைன் விசிட்டும் போரை நிறுத்த அவர் எடுத்த முயற்சியும் உலக நாடுகளால் பெரிதும் பாராட்டப்பட்டன. இந்த நிலையில் மோடியின் உக்ரைன் விசிட் முடிந்த 3 நாளில் உக்ரைன் மீது ரஷ்யா சரமாரியாக குண்டு வீசி இருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இன்று காலையில் உக்ரைன் தலைநகர் கீவ் வழக்கம் போல் பரபரப்புடன் இயங்கிக் கொண்டிருந்தது. நகரின் ஒரு பகுதியில் திடீரென குண்டு சத்தம் கேட்டு மக்களை அதிர வைத்தது. பின்னர் கீவ் நகரின் வடமேற்கில் உள்ள லட்ஸ்க் என்ற இடத்தில் ரஷ்யா குண்டு போட்டதை உக்ரைன் உறுதி செய்தது. இந்த குண்டுவீச்சில் ஒரு அபார்ட்மெண்ட் சிதறியது. இதில் யாரும் பலியாகவில்லை என்று முதல் கட்ட தகவல் வெளியானது. சம்பவ இடத்தில் மீட்பு பணி தீவிரமாக நடந்தது. இதற்கிடையே உக்ரைன் அரசாங்கத்துக்கும் மக்களுக்கும் அந்நாட்டின் விமானப்படை அதிர்ச்சி தகவல் ஒன்றை தெரிவித்துள்ளது. ரஷ்யாவின் Tu-95 ஸ்ட்ராட்டஜிக் பாம்பர்ஸ் என்னும் குண்டு வீசும் விமானங்களை ரஷ்யா ஏவி விட்டுள்ளது. அதிலிருந்து சில ஏவுகணைகளை உக்ரைன் மீது வீசினர். மொத்தம் 11 விமானங்கள் ரெடியாக இருக்கின்றன. இந்த விமானங்கள் மூலம் எந்த நேரத்திலும் மிகப்பெரிய தாக்குதலை ரஷ்யா நடத்தக்கூடும். மக்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று விமானப்படை எச்சரித்துள்ளது. ரஷ்யாவின் தாக்குதலை முறியடிக்க உக்ரைன் விமானப்படை உஷார்படுத்தப்பட்டுள்ளது. அண்டை நாடான போலந்தும் தனது வான்படையை உஷார் நிலையில் வைத்துள்ளது. காரணம், உக்ரைனின் மேற்கு பகுதி மற்றும் போலந்து எல்லையை குறிவைத்தும் ரஷ்ய விமானம் இன்று குண்டு வீசி இருக்கிறது. இதற்கிடையே ரஷ்யாவின் 10 ட்ரோன் குண்டுகளை சுட்டு வீழ்த்தியதாக உக்ரைன் ராணுவம் கூறியுள்ளது. கீவ் நகருக்கு நெருக்கமாக வந்த ட்ரோன்களை வீழ்த்தியதாக ராணுவம் செய்தி வெளியிட்டது. மோடி உக்ரைன் சென்ற மறுநாள் அந்நாட்டின் சுதந்திர தினம். உக்ரைனின் சுதந்திர தினத்தையொட்டி அந்நாட்டின் மீது மிகப்பெரிய தாக்குதலை நடத்த ரஷ்யா திட்டமிட்டுள்ளதாக அமெரிக்கா முன்பே எச்சரித்திருந்தது. அதன்படி Tu-95 ஸ்ட்ராட்டஜிக் பாம்பர்ஸ் என்னும் 11 அதிதீவிர போர் விமானங்களை ரஷ்யா தயார் நிலையில் வைத்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த வகை விமானங்கள் ரஷ்யாவிடம் மொத்தம் 55 எண்ணிக்கையில் உள்ளன. பெரிய அளவில் தாக்குதல் நடத்த Tu-95 ஸ்ட்ராட்டஜிக் பாம்பர்ஸை தான் ரஷ்யா பயன்படுத்தி வருகிறது. ஏவுகணைகள், பிற வகை குண்டுகளை சுமந்து சென்று கச்சிதமாக இலக்கின் மீது போடும் ஆற்றல் கொண்டது Tu-95 ஸ்ட்ராட்டஜிக் பாம்பர்ஸ். இந்த விமானம் மணிக்கு 925 கிலோமீட்டர் வேகத்தில் பறக்கும். 15,000 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இலக்குக்கும் சென்று கச்சிதமாக குண்டு போடும். ஒரே நேரத்தில் 11 Tu-95 ஸ்ட்ராட்டஜிக் பாம்பர்ஸ் மூலம் உக்ரைனை ரஷ்யா தாக்கினால் மிகப்பெரிய அழிவு நேரும் அபாயம் உள்ளது. இதனால் உக்ரைனில் மீண்டும் உச்சக்கட்ட பதட்டம் தொற்றி இருக்கிறது.